ஊர் மொத்தம் நீங்க காலி பண்ணி போங்க அப்படின்னா எப்படி போக முடியும் சொல்லுங்க? நீ எப்படி நாங்க போக முடியும்? 3 ஊர் இருக்கோம். 3 ஊர் கொண்டு வந்து புல்டாசை கொண்டு வந்து ஏற்றி விட்டு வீட்டுக்குள்ள நாங்கள் படுத்து தூங்கிடுறோம். 50 பேர்த்து ஏற்றி கொண்டுட்டு அந்த பிளாட்டை வந்து அவங்களே எடுத்துட்டு போட்டாங்க. எப்பூராமே ஒரு ஓட்டா தானங்க பார்த்துருக்காங்க. ஒரு 900 ஓட்டு இருக்கா, இவங்க இருக்கணும், இவனை வச்சு நாங்கள் ஜெயிச்சுக்கலாம், அவ்வளோதாங்க நினச்சிருக்காங்க. இங்கே எந்த உயிரினமும் வாழாது. நாங்கள்லாம் இங்கே வாழ்கிறோம்னா எங்களுக்கு நீங்கள் விருது தான் கொடுக்கணும், அவார்டு கொடுக்கணும். எப்படிங்க எந்த உயிரினமும் வாழாத இடத்துல நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பறவைகள் மாதிரி நம்ம ஒரு கூட்டுல இருக்கோம். அந்த கூட்டை கலைக்க வேண்டாம் நாங்க கெஞ்சி அரசனை கேட்கிறோம். பேசவே முடியும். ஓட்ட மட்டும் வந்து வைக்கிறாங்க. ஒரு நன்றி சொல்ல வர மாட்டேங்கிறாங்க சாமி. எல்லாருக்கும் வணக்கம். என்னை நிறைய பேர் திரையில் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம், அந்த படம் நடிச்சுட்டு கடைசி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்து. என்னன்னா சொந்த இடத்துல ஒருத்தன் போய் வாட்ச்மேன் வேலை பார்க்குறது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. எங்களுக்கு வேறு வழியே இல்லை சாமி. எங்களால் முன்னும் போய் 10 பக்கம் ஒரு பக்கம் போய் ஒரு பிடிச்சடி மண் எடுக்க முடியாது. நாங்கள் வயசானவங்க, எங்கள் பிள்ளை குட்டியே வருங்காலத்துக்கு அதாவது எங்கிட்ட போய் ஒரு இடம் வாங்கி பிழைச்சிக்குங்க. இப்போதைக்கு எங்களுக்கு இந்த இடம் கொடுத்தா போதும் சாமி. எங்களுக்கு இதுதான் வேணும். எப்பூராமே ஒரு ஓட்டா தானங்க பார்த்துருக்காங்க. ஒரு 900 ஓட்டு இருக்கா, இவங்க இருக்கணும், இவனை வச்சு நாங்கள் ஜெயிச்சுக்கலாம், அவ்வளோதாங்க நினச்சிருக்காங்க. அந்த 900 ஓட்டு ஒரு மனுஷன்றத யோசிக்க வேலைங்க. தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துட்டோம், கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டோம், டிஆர்ஓ மேடம் மனு கொடுத்துட்டோம், நாங்கள் அமைச்சர் வன்னியரசு அவரையும் நாங்கள் சந்திச்சிட்டோம். சக்திக்கு எங்க என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுதாங்க. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கு ரைட் டு ஷெல்டர், ரைட் டு லைவ்லிஹுட், வாழ்விடத்திற்கான உரிமை, வாழ்வாதாரத்திற்கான உரிமை இருக்குன்னு சொல்லுது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்ன? கடமை. நம்ம உயிரோடு இருந்தால் தான் அந்த கடமையை செய்ய முடியும். அதனால எங்களை உயிரோடு இங்கே வாழ விடுங்க, நல்ல வாழ்வாதாரத்தோட. ஆக்கிரமிப்புக்கு முன்னாடி ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளத்தோட நீர்நிலை எப்படி இருந்துச்சோ அதே அளவு தான் இருக்குது. ஆக்கிரமிப்புனால இந்த நீர்நிலைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. பிரிவு 25 உட்பிரிவு 3 என்ன சொல்லுதுன்னா, 30 வருஷத்துக்கு மேலே அரசாங்க சொத்தை பயன்படுத்தினா அவங்களுக்கு ஹாஸ்டைல் பொசஷன், எதிரிடை அனுபவ பாத்தியம் இருக்கு. நம்ம மக்கள் 50 வருஷமா இருக்காங்க. இங்கே எந்த உயிரினமும் வாழாது. நாங்கள்லாம் இங்கே வாழ்கிறோம்னா எங்களுக்கு நீங்கள் விருது தான் கொடுக்கணும், அவார்டு கொடுக்கணும். எப்படிங்க எந்த உயிரினமும் வாழாத இடத்துல நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி குளம் சொல்கிறாங்க சார். ஆனால் இது பக்கத்துலேயே பட்டா இடம் போட்டிருக்கிறாங்க. குளத்துக்கு பக்கத்துலேயே பட்டா இடம் இருக்காங்க. இப்போ சொல்லப்போனால் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் குளம், பக்கத்தில் பட்டா இடத்துல வீடு இருக்கிறாங்க. குளத்துக்கு ஒட்டி யாருமே இல்லை. 40 வருஷம் 50-60 வருஷம் ஓட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் தெரியலையா? புறம்போக்கில் இருக்கவங்க, நீர்நிலையில் இருக்கிறவங்களும் அப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. மக்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டு நோட்டில் வாங்கி ஜெயிச்சிடுறாங்க. அடுத்து நாங்கள் கேட்டப்ப பண்ணுறோன்னு சொல்லி ஒரு மனுவை வாங்கி அந்த ஓரமாக குப்பை தூக்கி போட்டுடுறாங்க. இத்தனை வருஷமா வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்டு இப்போ யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் போட்டாங்கன்னா ஊர் மொத்தம் நீங்கள் காலி பண்ணி போங்க அப்படின்னா எப்படி போக முடியும் சொல்லுங்க? நீ எப்படி நாங்க போக முடியும்? சின்ன குழந்தைங்க படிப்பு என்ன ஆகுறது? இங்க இருந்து பொம்பளை பிள்ளைங்க நாங்க பாதுகாப்பா ரொம்ப தொலைல கொடுத்தா நாங்க போக முடியுமா? பஸ் வசதி கிடையாது, கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் இந்த வருஷம் இங்க இருந்தப்ப 10 வருஷம் போராட்டாம கரண்ட் இல்லாம தான் இருந்தோம். விவசாய இடத்துல மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, கொஞ்சம் குருணையோ நெல்லோ கொண்டு கொடுப்பாங்க. அதை வச்சு சாப்பிட்டுட்டு வளர்ந்து எங்களை ஆளாக்கி விட்டாங்க. இதே நிலைமை திரும்பி எங்க பேர பிள்ளைகளுக்கு போனா நாங்க மருந்து கொடுத்து தான் சாவணும். 3 ஊர் இருக்கோம். 3 ஊர் கொண்டு வந்து புல்டாசை கொண்டு வந்து ஏற்றி விட்டு வீட்டுக்குள்ள நாங்கள் படுத்து தூங்கிடுறோம். 50 பேர்த்து ஏற்றி கொண்டுட்டு அந்த பிளாட்டை வந்து அவங்களே எடுத்துட்டு போட்டு கவர்மெண்ட்டை நாங்கள் மதிக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் எங்க நாயத்தை அவங்க கேட்கணும்ல. கேட்டாதானங்க சார் நாங்கள் நாயம் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல், ஒரு செங்கல் வாங்கி ஒவ்வொருத்தரும் வயிற்ற கட்டி சம்பாதிச்ச காசு நாங்கள் 15 உழைப்பில் அதில் நாங்கள் கட்டியிருக்கோம் சார் வீடு. ஒரு கூரை போடனால 20,000-30,000 ஆகுது. இப்ப திடீர்னு நீங்க காலி பண்ண அதை இடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி எங்க சத்துக்கு நாங்க பாத்துறோம். கவர்மெண்ட் ஏதாவது நீங்க உதவி செஞ்சீங்க, நாங்க நாடி வரல கேட்கவும் இல்ல. இருக்கிறதுக்கு இடம் விடுங்கன்னு தான் நாங்க கேட்கறோம். நாங்க இங்கதான் இருப்போம், எங்களுக்கு இது ஏதோ உதவி பேசணுங்க, இல்லாட்டி எங்க விட்டு மொத்த ஊரை கொன்றுங்க, கொன்னிட்டு கூட நீங்க எடுத்துட்டு போங்க நாங்க சொல்றோம். நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்க வீட்டுக்காரர்ல ஆம்பளை பிள்ளை இல்ல, இந்த ஊரை நம்பிதான் நான் பொழைக்க வந்தேன். பல ஊர்ல இருந்து வந்த பல விதமான பறவைகள் மாதிரி நம்ம ஒரு கூட்டுல இருக்கோம். அந்த கூட்டை கலைக்க வேண்டாம் நாங்க கெஞ்சி அரசிட்ட கேட்கிறோம். அதை காப்பாத்தி கொடுக்கறது அவங்க கையில தான் இருக்கு. இது மேல எங்களால பேச பாதுகாப்பு கொடுக்கறதுங்கய்யா, நாங்க இந்த இடத்த கொடுங்கய்யா. எங்க மக்கள் நாங்க சமாதானமா இருக்கிறோம். 65 வருஷம் இந்த வீட்டுல வாழ்ந்திருக்கேன். கலிக்கு அங்கிட்டு இது வரைக்கும் ஓட்டு தான் வாங்கினாங்க.
எங்களை என்னன்னு கூட கேட்கல. பசியும் பட்டினி எத்தனை மக்கள் கிடந்தோம், எத்தனையோ நாள் பிள்ளைகளை போட்டு பட்டினியா படுத்துருக்குறோம். இது அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குமா? ஓட்டை மட்டும் வந்து வாங்கிக்கிறாங்க, ஒரு நன்றி சொல்ல வர மாட்டேங்கிறாங்க. சாமி வரவே இல்லை, செய்துட்டாக்க எங்களை மறந்துடுறாங்க. ஆனா அவங்களும் தாரா தட்டுறாங்க, அப்படி தாரா தட்டுறாங்க. 95ல எங்களுக்கு கொடுத்தாரு பிச்சாண்டி. ஆமா, அவர் தான் ஆட்சியாளர் இருந்தாரு. அவர் எங்களை பார்த்ததுமே சரி நீங்க போய் இருங்கன்னு சொன்னாரு. அவர் என்ன அண்ணா அவர் கொடுத்ததுக்கு அத்தாச்சி இல்ல சாமி, வேற ஒண்ணும் இல்ல. அவர் கொடுத்தது எங்களை நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒண்ணும் தரட்டு, அதுக்குள்ள அவரை தூக்கி விட்டாங்க. என்ன சாமி செய்வோம்? வீடு இல்லாம எங்க பாப்பா கட்ட முடியாது, நீங்க பார்த்து எங்களுக்கு நல்ல உதவி எல்லாருக்கும் வணக்கம். என்னை நிறைய பேர் திரையில் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம், அந்த படம் நடிச்சுட்டு கடைசி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்து. என்னன்னா சொந்த இடத்துல ஒருத்தன் போய் வாட்ச்மேன் வேலை பார்க்குறது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான். இங்கே இருந்து தான் நான் பேக் எடுத்துகிட்டு சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு சென்னை கிளம்பி போனேன். இருக்கிற சட்ட அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஒரு 50-60 வருஷமாக இருந்தவங்கள நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிறீங்க, அதனால இங்கேருந்து நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இங்கே உள்ளே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த மக்கள், இங்கே இருக்கிற பெண் குழந்தைகள், இங்கே இருக்கிற எல்லாம் பக்கத்தில் ஸ்கூலில் படிக்கிறவங்க, இன்னும் பக்கத்தில் காலேஜ். இப்போ என்னென்னா இவங்க கொடுக்குற இடத்துக்கு நாளைக்கு இங்கேருந்து போனால் இங்கே இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா அங்கேருந்து பஸ்ஸு போகணும், மறுபடியும் இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணணும். இது ரொம்ப முடியாதவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா 60-70 வயசுகளுக்கு மேலே இருக்காங்க. எல்லா பேருமே பேஷண்ட்டு, எல்லா பேருமே எல்லாத்துக்குமே ஹெல்த் இஷ்யூவாக இங்கே நிறையா இருக்குது. டிஆர்ஓ மேடம், கலெக்டர் அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா வேறு இடம் தரோம், நீங்கள் அங்கே போய் நல்ல இடமே தரோம், நல்ல இதான அங்கே இருக்கலாமே. ஆனால் அங்கே போகும்போது அவங்க எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, அப்படி நிறையா. ஏன்னா ஆல்ரெடியே எல்லாத்தையும் அனுபவிச்சு அங்கேருந்து வந்தது தான் இங்கே வந்து சேர்ந்தது. மறுபடியும் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் இங்கே இருந்து இவங்க லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வழின்றதான் சந்தோஷம். நான் பிறந்து வளர்ந்து இருந்த இடத்த எடுக்காமல் எங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்றது.